ஹலோ மேட்ஸ், திஸ் இஸ் விகே சித். இளங்கிரி செகண்ட் ட்ரிப் வந்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ உலகத்தை விட்டு இந்த சமுதாயம், இந்த சொசைட்டி, இந்த சமூக குப்பையை விட்டுட்டு வெளியே வந்து நிம்மதியாக 2 நாள் இருக்கிறது ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது. அந்த டைம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் கூப்பிட்டு பார்த்தேன். அவங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸுக்கு நகரவே முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட உடல் நிலை, அவங்களோட மனநிலை, அவங்க எடுத்துக்க கமிட்மெண்ட் பற்றி தெரிய ஆரம்பிச்சது. பட்டு எனக்கு இங்கே ஒரு 4 பேர் போன டைம் வந்தப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அது போக 2 பேர் இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் கேரளாக்காக. ஸோ சூப்பராக ட்ரிப்பு முடிய போகுது. கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம் எதுக்காக ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நமக்கு இருக்கிறது இந்தியாவோட சராசரி ஆயுட்காலம் 70 வயசு தான். அதில் நம்ம ஒன் பார்ட் ஆஃப் த லைஃப் தூங்கியே கழிச்சிருக்கோம். அதாவது ஒன் பார்ட் ஆஃப் த லைஃப் 30 இயர்ஸ் தூங்கியே கழிச்சிருக்கோம். 70ல் 30 கழிச்சா மீதி 40. மீதி இருக்கிற 40ல் 25 கழிச்சா மீதி இருக்கிறது 70ல் கணக்கு கொடுங்க. ஒரு 50 ரிமைனிங் ஒரு 45 இருக்குன்னு வைங்க. ஸோ அந்த 45ல் 15 இயர்ஸ் எஜுகேஷன், அப்புறம் 10 இயர்ஸ் சைல்ட்ஹுட் அண்ட் ஓல்ட் ஏஜ். மீதி இருக்கிறது 20 இயர்ஸ் தான். அந்த 20 இயர்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே டைம். அந்த டைமில் தான் நம்ம திறமை கண்டுபிடிச்சி அதை 3 வருஷம் டெவலப் பண்ணி நமக்கு தேவையான பணம் சம்பாதிச்சு, புகழ் சம்பாதிச்சு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்த்து, இந்த நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேவையானதை செஞ்சு, சீர்வரிசை முறை செஞ்சு, அப்புறம் நமக்குன்னு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அடைஞ்சி பெருமைப்பட்டுக்கிட்டு நானும் இதெல்லாம் பண்ணேன்னு தண்டோரம் அடிச்சுட்டு வாழ்றதுக்கு நமக்கு 20 வருஷம் தான். ஸோ அந்த 20 வருஷத்துல நமக்கு தோன்ற நபரோட, நமக்கு பிடிச்ச நபரோட பிடிச்ச இடங்களை சுற்றி பிடிச்ச விஷயங்களை வாங்கி என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப குறுகிய காலத்தில் இதுக்கு இடையில கொரோனா மாதிரி இயற்கை பேரிடர்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர்கள் வந்து பாதி வேற தின்னுட்டு போயிடும். ஸோ ஏன் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, லாஸ்ட் ஒரு 5 வீக்ஸாக வந்து ஒரு இக்கிகாயின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துருந்தேன். ரீசன் ஃபார் பீயிங் அப்படின்றது. ஸோ அதில் வந்து ஜாப்பனீஸ் பிரின்சிபல், அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒக்கினாவா அப்படின்ற தீவில் மக்கள் இயல்பாகவே 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. ஸோ அதில் எழுத சொல்லியிருக்காங்க. அது மூலமாக எழுதப்பட்ட ஒரு இக்கிகாய். ஸோ அந்த புக்கில் வந்து 80% சாப்பிடும்போது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லியிருக்காங்க, பசியோடு அமர்ந்து பசியோடு எந்திரி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கம்யூனிட்டியாக ஒன்றா கூட்டமாக சேர்ந்து சமூகமாக செயல்பட்டு, எனக்கு என்ன தனித்திறன் வருதோ அதை சமூகத்துக்கு கொடுத்து ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு, அது மூலமாக எப்பயுமே ஆனந்தமாக இருக்கிறது எப்படி அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் அவங்க 100 வயசு வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதை கான்செப்டை வச்சு தான் நம்ம யார், நமக்கு என்ன பேஷன், நமக்கு என்ன ப்ரொஃபஷன், நமக்கு என்ன பர்பஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அது வந்து நம்ம டெய்லி ஃபுல் டே பண்ண முடியாது. ஒரு 2 ஹவர்ஸ் மியூசிக், பாட்டு பாடுறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி. ஸோ அது நம்ம பேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி பேசுறது. ஸோ அதை தாண்டி டே ஃபுல்லாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். அது என்னவா வேணா இருக்கலாம். நம்ம ப்ரொஃபஷன் சார்ந்து இருக்கலாம், எழுதுறது, அந்த மாதிரி டிசைனிங், கோடிங், இல்லை கார் ஓட்டுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம். அது வந்து நம்ம ப்ரொஃபஷன். ஸோ அதை தாண்டி அது வந்து நம்மளோட பண தேவைக்காக, சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக பண்ணுவோம். அதை தாண்டி நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி, அதை நம்ம காட்டில் கொண்டு போய் விட்டாலும் பண்ணிகிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட்டர் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி என்ன ரொம்ப வருஷமாக நான் கிட்டார் வாசி கற்றுக்கிட்டேன், அதை கற்றுக்கிட்டேன், இதை கற்றுக்கிட்டேன். ஆனால் கடைசியாக அந்த கிரிக்கெட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை கொண்டு போய் காட்டில் விட்டாலும் நான் பாட்டுக்கு டெய்லி ஃபுல் டைம் போல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான் ஏஆர் ரஹ்மானுக்கும், அந்த மாதிரி தான் வந்து இளையராஜாவுக்கும், அந்த மாதிரி தான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் அப்படி தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை பண்ணுறப்ப இயல்பாகவே நமக்கு எனர்ஜி அதிகமாகும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜி ஸ்டோரி. ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தார் 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ
அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சில பேரை கூப்பிட்டு, தம்பி இங்கே 50 கிலோ பாறை இருக்கு, பாறையை வந்து ட்ரக்கில் வச்சுட்டு போயிருந்தா கேட்குறாரு. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தாங்கி தாங்கி போயிட்டு எப்படியோ தூக்கிட்டு போய் ஒரு 4-5 பேர் சேர்த்து வச்சுட்டு வந்துடுறாரு. அதில் கொஞ்ச நேரம் கழிச்சு, தம்பி இங்கே பொண்ணுக்கு கால் நடக்க முடியல, அந்த பொண்ணை கொண்டு போய் காரில் விட்டு வரீங்க, ஃபேராக இருக்கு 50 கிலோ. ஸோ அடிச்சு பிடிச்சி நான் வரேன் சார், காரில் விடாம வீட்லேயே விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வராங்க. ஸோ இங்கே என்னன்னா, ரெண்டுமே ஒரே வெயிட் தான். ஆனால் அந்த பசங்க மத்தியில எழுதுற ஆர்வம், உடல்ல மனசுல எழுதுற சக்தி வந்து வேறுபடுது. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக சூஸ் பண்ண வேண்டியது. நம்ம என்ன செயல் செய்கிறோம், அதுக்கு எவ்வளோ ஆற்றல் நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம துல்லியமாக கவனிக்கும். இது வந்து இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கோம், திங்கக்கிழமை வரும், ஏன்டா திங்கக்கிழமை ஆஃபீஸ் வருது, மேனேஜர் என்ன சொல்லுவார், சூப்பர்வைசர் என்ன சொல்லுவார், நம்ம ஐயர் ஆஃபீஸில் என்ன சொல்லுவார், ஐயோ ப்ராஜெக்ட் பண்ணி கேட்பாரு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டே நமக்கு எனர்ஜி இருக்காது, இதை பற்றி யோசிக்க இதெல்லாம் டவுன் ஆயிடும் எனர்ஜி. இதே இது அது திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நம்ம வந்து டூர் போகிறோம், ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப் அடிக்க போகிறோம், ஃபுல் டே என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னா, நமக்கு சனிக்கிழமை நைட்லேருந்தே தூக்கம் வராது. அந்த ட்ரெஸ் போடணுமா, அந்த ட்ரெஸ் போடணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, என்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், என்னெல்லாம் சாப்பிடணும், எந்த இடம்லாம் போய் ட்ரை பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச, ஃபுல் டே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச, இந்த மாதிரி எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுக்கு நம்ம எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். போயிட்டு வரோம். இதன் காரணம் நமக்கு ஒரு செயல் செய்யறப்ப எவ்வளோ ஆர்வம் இருக்கு, அதை பொறுத்து நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. நம்ம என்ன எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் தண்ணி குடிக்கும் போது மட்டும் நம்ம எனர்ஜி உடம்புல ஜென்ரேட் ஆகுது. அப்படி இல்லை. நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்னா இதுல எனர்ஜியில் எனக்கு லாஸ் ஆகாது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான் ஆகும், எனர்ஜி அதுதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயல் செய்யறப்பையும் எனர்ஜி லாஸ்ன்னு ஒன்று நடக்கும், எனர்ஜி கெயின் ஒன்று நடக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எனர்ஜி எப்போ கெயின் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ வந்து அந்த செயல் வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யறப்ப கண்டிப்பா உங்களால அது ஒரு தொழிலா அமைச்சுக்கிறப்ப கூடிய விரைவில் ஒரு 3 வருஷத்துல அதை மாஸ்டர் ஆகிறப்ப நீங்க அதிகபட்ச புகழோ அதிகபட்ச. ஸோ இதுதான் அதோட பின்னாடி இருக்கிற அறிவியல், த ரீசன் ஃபார். ஸோ இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல், அடுத்து இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவையா உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தோணுது, உங்க வாழ்க்கையில நீங்க உங்களோட சூழ்நிலையிலிருந்து பார்த்தா தெரியக்கூடியது. உதாரணத்துக்கு நிறைய பேர் உலக வசி மக்களுக்கு சாப்பாடு போட நினைப்பாங்க, சில பேர் ரத்தம் கொடுக்க நினைப்பாங்க, சில பேர் கிட்னி டொனேஷன் ஆர்கன் டொனேஷன் பண்ண நினைப்பாங்க, சில பேர் எஜுகேஷன் கொடுக்க நினைப்பாங்க, சரி சில பேர் வந்து ஒரு ஆசிரமம் அமைக்க நினைப்பாங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு தேவை, முக்கியமான தேவை சுத்தமான குடிநீர் இல்லப்பா, நல்ல மருத்துவம் இல்லப்பா, இதுதான் கொடுக்கணும், இதுதான் எனக்கு கொடுக்கணும் விருப்பம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு 5-10 வருஷத்துல நம்ம தேவையான திறமையை அடைஞ்சு, நமக்கு தேவையான செல்வத்தை அடைஞ்சு புகழ்லாம் அடைஞ்சிருவோம்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி இந்த 20 வருஷத்துல இருக்க இந்த ஒரு 10-15 வருஷத்துல சமூகத்துக்காக என்ன செய்யறோம் அப்படின்றது பர்பஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு பேசுறது நல்லா பிடிக்கும், எவ்வளவு நேரம் பேசணும் பேசிட்டே இருப்பேன். ஸோ இந்த உலகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு என்னோட வாழ்க்கையில என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாம தான் நிறைய மக்கள் வந்து இந்த நேரத்துக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஈஸியாக அடைய முடியறது இல்லை. ஸோ அதனால விழிப்புணர்வு அடையிறத என்னோட வாழ்நாள் நோக்கமாக வச்சிருக்கேன். அதை நான் என்னோட பயிற்சி மூலியமா என்னால் எப்படி எப்படி முடியுதோ அப்படி. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, மிஷின் ஸ்டேட்மெண்ட்டா அமைச்சுக்கிட்டு வாழ்க்கையில தெளிவோட செயல்படுற மனுஷங்க தான் வந்து சீக்கிரமா சாதிக்கிறாங்க, சீக்கிரமா ஒரு பெரிய இடத்துக்கு வராங்க. இது நான் மட்டும் சொல்லலை, இது நான் ஒரு 300 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கைட் பண்ற ஒரு குரு இருக்காரு, மென்டார், அவர் வந்து தரணிதரன், அவர் கிளாஸ்ல தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் சும்மா ஏதோ புக்கில் படிச்சுட்டு வந்து சொல்லலை. 21 DC அப்படின்னு 21 நாள் கற்றுக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ், நம்ம ஹேபிட்ஸை நம்ம ரொட்டீனை சீரமைச்சிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ், அந்த ப்ரோக்ராமில் தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னைய ரொம்ப பாதித்த விஷயமும் இதுதான். 7-8 வருஷமா இருக்கிற இன்ஸ்டியூட், காலேஜ், ஸ்கூல் எல்லாம் முடிச்சு இருக்கிற அந்த கோடிங் அது இது எல்லா கழுதையும் முடிச்சு ஒரு இடத்துல எனக்கு எதுவுமே ஒத்து வரல அப்படின்றப்பதான் வந்து இந்த விஷயத்த எனக்கு ரொம்ப பெயின் பாதிச்ச விஷயம் இதுதான். அதனாலதான் நான் வந்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தின கிளாஸ் வாரம் வீக்கெண்ட் சண்டே 3 PM எடுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப கேரியர்ல ரொம்ப குழம்பி போய் பிஸ்னஸ் பண்ற ஐடியால இருக்கிறவங்க அப்படி இருந்தாங்கன்னா
கிளாஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி வந்தப்புறம் அவங்களோட வாழ்க்கையில அதிகபட்ச எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி அவங்க தொழில்ல ஒரு நல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் அடைஞ்சு நல்ல ஒரு பணம் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ வேற என்ன சொல்ல நினைச்சேன்னா, சொசைட்டி வந்து ஒரு ஒரு ரோபோ மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுட்டு, பிறந்த உடனே ஸ்கூல் போகலையா, காலேஜ் போகலையா, அடுத்து வந்து வேலைக்கு போகலையா, கல்யாணம் பண்ணலையா, குழந்தை பெற்றுக்கலையா, குழந்தைய படிக்க வைக்கலையான்னு சொல்லி ஒரு ரோபோ மாதிரியே எல்லாம் மாறிட்டாங்க. ரோபோ தாண்டி இயல்பா அந்த உயிருக்கு என்ன தேவை, முக்கியமா ஆண்கள், கல்யாணமான ஆண்களுக்கு என்ன தேவை அப்படின்றது கவனிங்க. அந்த உயிருக்கு என்ன தேவை? மிஷின் மாதிரி போட்டுட்டே இருக்காங்களே, மாசம் மாசம் 30,000 40,000 1 லட்சம் வெளில போய் உடல்ல வேர்வை சிந்தி மானம் போய் உழைச்சு இருக்கிறாங்களே, அந்த ஆணுக்கு என்னதான் தேவை? நம்ம சமூகத்துல ஆணுக்கு ஒரு பெருசா கவனமே கிடையாது. அவனோட சந்தோஷத்துக்கோ அவனோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பெரிய சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால உங்க வீட்ல யாராவது ஆண்கள் அப்பா, அண்ணன், தம்பி இருந்தாங்கன்னா அவங்கள கவனிங்க. உண்மையில அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? போற வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு அது அப்படின்றத கேளுங்க. ஒரு ஒரு நிமிஷம் நீங்க அதை கேட்டீங்கன்னாவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை தாண்டி அவங்க மாறணும் அது இல்லை, அதை அவங்க வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு. கல்யாணம் பண்ண அப்புறம் ரொம்ப தனித்து விடப்பட்ட ஆளா தான் ஒரு ஆண் வந்து இருக்கிறான். அதனால ஒரு பெண்ணுக்குன்னா நிறைய கம்யூனிட்டி இருக்காங்க. ஒண்ணுன்னு வந்து நிற்பாங்க. பெண்ணுமே பாதிக்கப்படுறாங்க இல்லைங்க. ஆனா ஒரு ஆண் வந்து ரொம்ப 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 பாதிக்கப்படுறான். மன அளவுல வீட்லயும் ப்ரெஷர் தாங்க முடியாம, கம்பெனிலையும் ப்ரெஷர் தாங்க முடியாம பாதிக்கப்படுறான். ஸோ இதை நீங்க உங்க வீட்டுல கவனிச்சீங்கன்னா அது என்னன்னு நிறுத்தி கேளுங்க. ஸோ அதான் நான் சொல்லணும்னு இருக்கேன். ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல சந்திப்போம். இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன். வெள்ளையங்கிரி ட்ரிப் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்க எனர்ஜி லெவல் அதிகமாகும். இயற்கையோட இணக்கமா இருக்கிறப்ப தான் நம்மளோட எனர்ஜி லெவல் இயல்பாவே அதிகரிக்கும். அது மூலமா நம்ம இயல்பா யாருன்றது வெளியே வரும். அப்பதான் நம்ம திறன் தனித்திறன் சார்ந்து செயல்படுவோம். வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையாளர் தான் மாற முடியும். நன்றி. வணக்கம். This is VKG. Thank you.